இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தோடு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானைத் தலைவன் தங்கத் தலைவன் புரட்சிக் கலைஞர் கேப்டனுடைய நல்லாசியுடன் தென்னகத்தினுடைய ஜான்ஜிராணி வீரமங்கை வேலு நாச்சியார் எங்கள் அன்னியாரினுடைய நல் வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி தொகுதி, அறந்தாங்கி தொகுதி, திருமயம் தொகுதி என்று 3 தொகுதிகள் உள்ளடங்கிய புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை எங்களுக்கு அனுமதி கொடுத்து அன்னதானமிட உத்தரவு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் அன்னதானமிட எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். அதன் வண்ணமாக 3 நாட்களாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்து தற்பொழுது 4வது நாளை சிறப்பாக இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள், மகளிரணி சகோதர சகோதரிகள் அனைவரும் வருகை தந்து இந்த விழாவை புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சீரும் சிறப்புமாக இந்த அன்னதானத்தை செய்து முடித்தோம். எங்களோடு சிங்கப்பூரிலிருந்து அருமை நண்பர்கள் ஒன்றிணைந்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தோடு ஒன்றிணைந்து சிங்கப்பூர் நண்பர்களும் இன்றளவிலே இந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கார்கள். அவர்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேப்டன் என்றாலே அன்னதானம். பசியோடு வருபவர்கள் பசி இல்லாமல் செல்ல வேண்டும் என்பது அவர் தாரக மந்திரம். அந்த மந்திரத்தை அவர் கேப்டனுடைய கோவிலிலே நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சிங்கப்பூர் நண்பர்கள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அன்னதானத்தை நடத்துகின்றோம் என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இதைவிட வேறு என்ன எங்களுக்கு வேண்டும்? ஒரு தங்க தலைவனை ஒரு தலைவனாக ஏற்றதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதேபோல் இன்று மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை யுகங்களானாலும் இந்த கேப்டன் கோவிலிலே கோயம்பேடில் அமைந்து அருள் பாவித்து கொண்டிருக்கின்ற கேப்டன் கோவிலிலே தினந்தோறும் மக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டே இருப்போம். எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியாரினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அன்னதானம் என்பது தினந்தோறும் இந்த வையகம் இருக்கும் வரை அன்னதானம் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். தற்பொழுது சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் உலகமெங்கும் தமிழ் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே தெய்வம் கேப்டன் அவர்களின் நினைவிடத்தில் இன்று சிங்கப்பூர் கழக சொந்தங்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை வழங்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளரான சசிகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே தெய்வம் கேப்டனை வணங்கி அன்னியார் ஆணைக்கிணங்க அனைவருக்கும் அன்னதானம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக வழங்கி கொண்டு இருக்கின்றோம்.